ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு நான் 1 கப்பு முட்டைகோஸை இது போல் கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ தான் அந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம், அதிலே தண்ணி இருக்கும். இப்போ இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கடலை மாவு நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரிசி மாவு 1/2 கப்பு சேர்த்துருக்கேங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியிலே நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க, நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து கலந்து விடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு வேணும்னா தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ இது போல் கலந்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க, அதனால் கொஞ்சமாக இது போல் தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் பக்கோடாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி தெளித்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி மாவு கொஞ்சமாக எடுத்தால் இப்படி ஒட்டி பிடிக்க வரணுங்க, இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் உதுத்து விட்டுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடியில் வேகாது, மேலே மட்டும் வெந்துடும். இப்போ மெதுவாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் வந்து நல்லா அடியிலலாம் வெந்து வரும். அவ்வளோதாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் மிச்சம் உள்ள மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.